நாங்க வார்சால கடைசி நாள் விநாயகர் எடுக்கும்போது பயங்கர செலிப்ரேஷனா இருந்தது. அதுக்காக தான் நானும் வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட்டு பூஜைலாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் லட்டு ஏலத்த வந்து ஆரம்பிச்சுட்டாங்க. இங்க விநாயகர் கிட்ட வச்சு படைச்ச லட்ட வந்து ஏலம் விடுவாங்க. லாஸ்ட் இயருமே இந்த ஏலத்த பார்த்தேன். ஆனா முடியும்போது தான் பார்த்தேன். அந்த அளவுக்கு எனக்கு புரியல. அதனால இந்த வாட்டி ஏலத்த வந்து ஆரம்பத்துலேருந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு போய் கூட்டத்தோட கூட்டமா நின்னுட்டேன். இவங்க வந்து தெலுங்குக்காரங்க. அதனால பேசும்போது தெலுங்குல தான் பேசுறாங்க. ஆனா அமௌண்ட் மட்டும் நம்மளுக்கு கரெக்ட்டா புரியும்ல. அந்த மாரி நானும் போய் நின்னுட்டேன். 1000 ஸ்லாட்டில ஆரம்பிச்சாங்க. அப்படியே போக போக விலை ஏறிட்டே போச்சு. முடியும்போது இருக்க அமௌண்ட்ட கேட்டிங்கன்னா, நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. 3 பேருக்குள்ள தாங்க போட்டி. ஒண்ணு வந்து லிட்டில் இண்டியா. அது வந்து இங்க இருக்க இந்தியன் சூப்பர் மார்க்கெட்டு. நெக்ஸ்ட்டு வந்து இண்டியா கேட்ன்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டு. 3 வந்து வார்சா தண்டர்ஸ்ன்னு ஒரு கிரிக்கெட் கிளப் இருக்கு. இவங்க 3 பேரும் தான் வந்து மாத்தி மாத்தி அந்த விலைய வந்து ஏத்திட்டே இருந்தாங்க. 1000 ஸ்லாட்டில ஆரம்பிச்சது. முடியும்போது 13,001 ஸ்லாட்டில வந்து முடிச்சாங்கங்க. இந்த ஊரு காசுக்கு 13,001 ஸ்லாட்டி. ஆனா நம்ம ஊரு காசுக்கு மாத்திங்கன்னா கிட்டத்தட்ட 3,00,000க்கும் மேல வருது. இந்த லட்டோட விலை 3,00,000க்கும் மேலயா அப்படின்னு எனக்கே ஷாக் ஆயிடுச்சு. நம்ம ஊர்லலாம் வந்து விநாயகர் சதுர்த்தி அப்ப விநாயகர் சிலை வைப்போம். டெய்லி ஈவினிங் பூஜை பண்ணுவோம். பிரசாதம் குடுப்போம். 3வது நாள் வந்து கரைக்க எடுத்துட்டு போயிடுவோம். ஆனா, இங்க தான் வந்து இந்த லட்டு ஏலத்த தான் வந்து நான் பார்க்குறேன். லாஸ்ட் டைம் பார்க்கும்போது ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. இந்த வாட்டி பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமா இருந்தது. ஒரு வழியா ஏலத்தெல்லாம் முடிச்சுட்டு, இப்ப லட்ட வந்து யாரு ஏலத்துல ஜெயிச்சாங்களோ அவங்க கிட்ட குடுக்க வந்தாச்சு. விநாயகரும் வந்து தடபுடலா ரெடியாகி இருக்காரு. அவர்கிட்ட அந்த கையில வச்சிருக்காரு பாருங்க, அதுதான் அந்த ஏலத்துக்கு விட்ட லட்டு. யார் ஜெயிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து லிட்டில் இண்டியா இங்க இருக்க இந்தியன் சூப்பர் ஸ்டோர் இருக்குல்ல, அவங்க தான் வந்து இந்த ஏலத்துல ஜெயிச்சு அந்த லட்ட வந்து வாங்கியிருக்காங்க. தெலுங்குக்காரங்களுக்கு இந்த ட்ரெடிஷனா இல்ல எதனால இந்த ட்ரெடிஷன வந்து ஃபாலோ பண்றாங்கன்னு தெரியல. இந்த மாரி வேற எதனா ஊர்ல வந்து இந்த லட்டு ஏலம்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. பூஜைலாம் பண்ணிட்டு அவங்க கடைக்கு வந்து எப்படி தோல் அடிச்சு, டான்ஸ் ஆடி அந்த லட்ட வந்து எடுத்துட்டு போறாங்க பாருங்க. பார்க்கவே வித்தியாசமா இருந்தது எனக்கு. அதுக்கப்புறம் லட்டெல்லாம் எடுத்துட்டு போயிட்டோனே, விநாயகர வெளில கொண்டு வந்துட்டு பிரசாதம் குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நான் வந்தது என்னமோ 12, 12:30க்கு வந்தேங்க. ஆனா போகும்போது 4, 4:30 ஆயிடுச்சு. விநாயகர் எடுக்கிறத என்னால பார்க்க முடியல. பிரசாதம் சாப்பிட்டுட்டு அங்கருந்து கிளம்பிட்டேன். இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.